டிவிக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. இல்யூஷன்னா ஒரு மேஜிக் வேர்ல்ட்ல இருக்காங்க. அவங்க சதவீதம் வந்து சிட்டி பாக்கெட்ஸ், சிட்டி கான்ஸ்டிட்யூன்சி. இப்போ ஹையஸ்ட் வந்து நாங்க எடுத்ததுலயே வேளச்சேரி 18% வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில 18க்கு மேல இல்ல. அதே மாதிரி வில்லேஜ்ல போனீங்கன்னா 5, 6, 7, 4% வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாக்கெட்டே வந்து சிட்டியில தான். இப்போ சென்னையிலயும் அப்படிதான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு 2 தொகுதி, ஒரு 13%, 14%, மதுரையிலயும் 3 தொகுதி, திருச்சியிலையும், சேலத்திலையும், ஈரோட்லையும் அந்த சிட்டி பாக்கெட்ஸ்ல தான். இந்த வில்லேஜ் கான்ஸ்டிட்யூன்சில அவங்க இல்லை. அதே மாதிரி நம்ம எடுத்தது வந்து மெயினா விமன் கிட்ட எடுத்திருக்கோம். விமன் வந்து இந்த ஆட்சி மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது காட்டுது. விமன் வந்து 2019, 2021லயே வந்து விமன் வந்து டிஎம்கே அலைன்ஸ் போயிட்டாங்க. 24ல இன்னும் ஜாஸ்தியா போனாங்க ஸ்கீம்ஸ்னால. இப்போ காட்டுறது வந்து விமன்ஸ் எடுத்தா 66% நாங்கள் எடுத்த விமன் வந்து சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க, எல்லா போல் ப்ராமிஸ் அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் எடுத்து தான் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு முன்னிலை வந்து டிஎம்கே அலைன்ஸ். பெரம்பூர் வந்து நம்ம எடுக்கும்போது ஐ திங்க் 17% டிவிக்கு, 18 வேளச்சேரி. என்னன்னா இதுல சென்னையில வந்து டிவிக்கு வந்து ஈட்டிங் ஏடிஎம்கே ஓட்ஸ், அது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அவங்க எந்த தொகுதியிலையும் 32, 33 கூட தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது டிவிக்கு.